ராமகாலிங்கம் பொன்னுசாமி ஆன்லைன் லோன் ஆப் மோசடி விவகாரத்தில் புத்தாண்டு அன்று நியூஸ் 18 தமிழ்நாடு விரிவான தொகுப்பை ஒளிபரப்பு செய்திருந்தது. அதன் அடிப்படையில் சீனர்கள் உட்பட 5 பேரை சென்னை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 300 கோடி ரூபாய் பணத்தை தமிழகம், கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களில் வசூலித்து அந்த பணத்தை சீனாவுக்கு அனுப்பியிருக்கிறது இந்த கும்பல். 300 கோடி சீனாவுக்கு அனுப்பியது எப்படி? உயிர் எடுத்துட்டானுங்க, பணத்துக்காக உயிர் எடுத்துட்டானுங்க. பணம் நான் இன்னைக்கு கொடுக்குறேன், என் தம்பி உயிரை கொடுக்க சொல்லுங்க, என் தம்பி உயிரை கொடுக்க சொல்லுங்க. என் ஒய்ஃபை, என் குழந்தைய, சின்ன ஒரு 3 வயசு குழந்தை, அந்த குழந்தைய கூட கற்பழிக்கணுங்கிற லெவலில் தான் பேசினாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி சமாளிச்சிடலாம், பட் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு, நேம் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. அவங்க என்னோடய ஃபோட்டோவை போட்டு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டு இவர் வந்து எங்கள் லோன் ஆப்லேருந்து லோன் வாங்கினார், திரும்ப கட்டலை, இவர் வந்து ஃப்ராடு. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக மெசேஜ் போட்டு விட்றாங்க. என்னோடய ஃபோட்டோவை போட்டு ஆதார் கார்டை பிளாக் பண்ணிடுவேன், பேன் கார்டை பிளாக் பண்ணிடுவேன், சென்னையில் ஒரு அட்ரஸ் கொடுத்து இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, நாளைக்கு வந்து கோர்ட்டில் வாங்க, உங்கள் மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. கடந்த 10 மாதங்களில் மட்டும் 1.5 லட்சம் இளைஞர்களின் உயிர்களை காவு வாங்கியுள்ள ஆன்லைன் லோன் செயலிகள். புத்தாண்டு அன்று நமது நியூஸ் 18 தொலைக்காட்சியில் இது குறித்த அரை மணி நேர சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பானது. அதையடுத்து ஆன்லைன் லோன் செயலிகள் குறித்து இளைஞர்களிடையே புரிதலும் விழிப்புணர்வும் அதிகரித்து வருகின்றன. அதே நேரம் இந்த அபாயம் இன்னும் நமது நாட்டை விட்டு நீங்கவில்லை, மாறாக அதிகரித்து வருகிறது. இதை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேன், இதை பத்தி நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் சினிமால தான் நடக்கும் அப்படின்னு நானே நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ உண்மையிலேயே நடக்கிறது அப்படின்றது வந்து என்னால் கொஞ்சம் கூட ஜீரணிக்க கூட முடியல. இப்போ வந்து தெரிஞ்ச ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருக்காங்க, தெரியாம எத்தனை பேர் வந்து இந்த தப்புக்கு துணை போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆம், சீனாவை சேர்ந்த சில நிறுவனங்கள் இந்தியாவில் விரித்துள்ள கடன் வலையை பற்றித்தான் கிரிமினாலஜி மாணவரான பாலாஜி இவ்வாறு கூறுகிறார். சாதாரண மக்கள் மட்டுமல்ல, சமூகத்தின் உயர் மட்டத்தில் உள்ள பொறுப்புள்ள அதிகாரிகளின் கற்பனைக்கு கூட சீனாவின் மாயவலை சிக்காது என்கின்றனர் ஆன்லைன் லோன் செயலிகள் பற்றி ஆய்வு செய்து வருபவர்கள். சீனாவில் இருந்து மாயவலை இந்தியாவில் பரவுவது எப்படி? அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதுக்கான எவ்வளவு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் 5000 வந்து மேக்ஸிமம் 20,000 வரைக்கும் தராங்க. உங்களுக்கு எமர்ஜென்சியா மணி வேணும், நீங்க இந்த ஆப்பை நம்பி யூஸ் பண்ணலாம். क्या आप इंस्टेंट लोन लेने की सोच रहे हैं? तो आरबीआई की तरफ से जो नोटिफिकेशन जारी किया गया वो मैं आपको बता दूं। कैश डी लोन एप्लीकेशन की तरफ से डिसाइड योर फीस, नो इंटरेस्ट, नो हिडन फीस. लेकिन अगर आप लोग यहाँ पर 5 लाख रुपए वाला लोन लेते हैं, இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆன்லைன்ல லோன் வாங்குறது? अगर आपने रुपी फैक्ट्री वाली में நாட்டில் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக ஆன்லைன் லோன் செயலிகள் இளைஞர்களிடையே புழக்கத்திற்கு வந்துள்ளன. குறிப்பாக 2020ஆம் ஆண்டு மார்ச் இறுதியில் கொரோனா ஊரடங்கு அமலுக்கு வந்த பின்னர் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்தது. வேலைகளை இழந்த இளைஞர்கள் தங்கள் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வாக ஆன்லைன் லோன் செயலிகளை நாடத் தொடங்கினர். இதையடுத்துதான் ஆன்லைன் லோன் செயலிகளின் எண்ணிக்கை மளமளவென அதிகரிக்க தொடங்கியது. ஏற்கனவே ஆன்லைன் மூலம் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கும் இந்த புற்றீசல் நிறுவனங்களுக்கும் இடையே பெரும் வித்தியாசம் உள்ளது. உண்மையாகவே கடன் வழங்கும் நிதி நிறுவனங்கள் 10 முதல் 15% வரையே வட்டி விதிக்கின்றன. 10,000 ரூபாய் முதல் பல லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்குகின்றன.
கடனை அடைக்க 1 மாதம் முதல் 4 ஆண்டுகள் வரை கால அவகாசம் அளிக்கின்றன. வாடிக்கையாளர்கள் ஆன்லைனில் வழங்கும் ஆவணங்களோடு நின்று விடாமல் அவரது முகவரிக்கும் நேரில் சென்று விசாரித்து உறுதி செய்து கொள்வார்கள். கடனை திருப்பி அடைக்க முடியவில்லை என்றால் தொடர்ந்து செல்போனில் அழைக்க மாட்டார்கள். ஆனால் குறிப்பிட்ட காலம் கடந்ததும் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். ஆதார் மற்றும் பான் அட்டைகள் மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம் என கவர்ச்சிகரமான விளம்பரங்களோடு களத்தில் குதித்துள்ள கடன் வழங்கும் நிறுவனங்களின் செயல்பாடுகள் இதற்கு நேர் எதிரானவை. 3000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை மட்டுமே இந்த செயலிகள் கடன் வழங்கும். அந்த கடனுக்கும் 36% முதல் 120% வரை வட்டி வசூலிக்கின்றன இந்த டிஜிட்டல் கந்துவட்டி செயலிகள். வட்டி கொடுக்க தாமதமானால் வட்டிக்கு மேல் வட்டி விதித்து வசூலிக்கின்றன. கடனை அடைக்க அதிகபட்சம் 1 வாரம் மட்டுமே அவகாசம் வழங்குகின்றன. ஆன்லைனில் ஆதார் மற்றும் பான் அட்டைகள், ஒரு போட்டோ, முகவரி சான்று மட்டுமே இந்த செயலிகள் பெறுகின்றன. கடனை திருப்பி அடைக்க முடியவில்லை என்றால் அதிகாலை முதல் நள்ளிரவு வரை செல்போன் அழைப்புகள் தொடர்ந்து வரும். ஆபாச வார்த்தைகளால் மன உளைச்சல் ஏற்படும்படி பேசி தொந்தரவு மேல் தொந்தரவு கொடுப்பார்கள். பேமெண்ட் பண்றா எல்லா லேடிஸ்க்கு கால் பண்றோம். ரெஃபரன்ஸ் கால் பண்ணிட்டு நீ நம்பர் கொடுத்த பண்ணிக்கிறேன். நைட் உங்கள்தான் எந்தான்ட்டெல்லாம் கேட்குறேன். மெசேஜ் கட்சி ரிப்ளை பண்றேன், பேமெண்ட்டா பண்ண மாட்டேன். மெசேஜ் கட்சி ரிப்ளை பண்றேன். சார் உங்களுக்கு என்ன சென்ட் பண்ணிருக்கேன்னா அது வெறும் எக்ஸாம்பிள் சார். நீங்க பாக்கணும்னு சொல்லிட்டு 3 பேஜ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்ட் பண்ணேன். எங்க கிட்ட மொத்தம் 683 கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கு சார். மொத்த பேருக்கு கால் போகும். ஃப்ராட் கஸ்டமர் சொல்லி குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? So please understand and try to pay within half an hour sir or 10-15 minutes and to payment will. இந்த வித்தியாசங்களை வைத்தே வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் லோன் செயலிகளை தரம் பிரித்து விடலாம். உடனடியாக கடன் கிடைக்கிறதே என்ற காரணத்திற்காக இந்த செயலிகளில் அகப்பட்டு திணறும் இளைய தலைமுறையினர் லட்சக்கணக்கில் உள்ளனர். இந்த ஆன்லைன் லோன் செயலிகளை உருவாக்குவோர் யார்? அவர்கள் எப்படி இவற்றின் மூலம் நிதியை முதலீடு செய்கின்றனர்? வசூலிக்கும் தொகையை என்ன செய்கின்றனர்? இந்த கேள்விகளோடு தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பாதிக்கப்பட்டவர்களை அணுகி தனிப்பட்ட முறையில் விசாரணையை தொடங்கி நடத்தி வருகின்றனர். ஜீரணிக்க முடியாத பல அதிர்ச்சி தகவல்கள் அவர்களுக்கு கிடைத்துள்ளன. குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் முதல் இந்த ஆன்லைன் லோன் செயலிகளின் கொடூர கரங்கள் அதிக அளவில் இளைஞர்களை பிடித்து உலுக்க தொடங்கியுள்ளது தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றும் நோக்கிலும் சட்டத்திற்கு உட்பட்டு தனிப்பட்ட நபர்களின் அந்தரங்க தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கிலும் ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளனர். இந்த இளைஞர்களால் மும்பையை தலைமையிடமாக கொண்டு சேவ் தெம் இந்தியா ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு ஆன்லைன் லோன் செயலிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை கரம் நீட்டுகிறது. இந்த அமைப்பினர் சமீபத்தில் நடத்திய ஆய்வுகளில் தான் சீனாவில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய்கள் இந்தியாவிற்குள் கொண்டுவரப்படுவதும் அவை பல ஆயிரம் கோடி ரூபாயாக பெருக்கப்படுவதும் மீண்டும் சீனாவிற்கு கொண்டு செல்லப்படுவதும் அம்பலமாகியுள்ளது. சேவ் தெம் ஃபவுண்டேஷன் தெலுங்கானா மற்றும் ஆந்திர போலீசாருடன் இணைந்து எடுத்த நடவடிக்கைகளால் சீனர்கள் சிலர் சிக்கியுள்ளனர். ஹைதராபாத் போலீசார் டிசம்பர் 22ஆம் தேதி 30 ஆன்லைன் லோன் செயலிகளின் 75 வங்கிக் கணக்குகளை முடக்கியுள்ளனர். அவற்றிலிருந்து 430 கோடி ரூபாயும் தற்போது முடக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அமெரிக்காவைச் சேர்ந்த சரத் சந்திரா என்ற மென்பொறியாளர் உள்ளிட்ட 18 பேர் கைதாகியுள்ளனர். டிசம்பர் 31ஆம் தேதி டெல்லி விமான நிலையத்தில் சீனாவைச் சேர்ந்த 27 வயதான ஜுவை என்ற லம்போ என்ற நபரை ஹைதராபாத் போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் சீனாவில் இருந்து செயல்படும் அக்லோ டெக்னாலஜிஸ்
லியூபாங் டெக்னாலஜிஸ், நப்ளூம் டெக்னாலஜிஸ் மற்றும் பின்பிரிண்ட் டெக்னாலஜிஸ் ஆகிய 4 நிறுவனங்கள் உருவாக்கியுள்ள கடன் வழங்கும் செயலிகளின் ஒட்டுமொத்த தலைவராக உள்ளார். இந்த நிறுவனங்கள் தங்கள் செயலிகள் மூலம் பிட்காயின் வடிவில் 21,000 கோடி ரூபாய்க்கு பணப்பரிமாற்றம் செய்துள்ளன என்கின்றனர் போலீசார். இந்த நிறுவனங்களின் பின்னணியில் சீனாவைச் சேர்ந்த யுவான் என்ற பெண்மணியும் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. சிசி மற்றும் ஜெனிஃபர் என்ற பெயரில் வெளிநாட்டில் வசிக்கும் இவர் சிக்கினால் நாட்டையே உலுக்கும் தகவல்கள் கிடைக்கலாம் என்கின்றனர் போலீசார். சென்னையைச் சேர்ந்த வாடிக்கையாளர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் பெங்களூருவைச் சேர்ந்த ட்ரூ கிண்டில் என்ற நிறுவனத்தின் கால் சென்டர் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை நடத்தி வந்த சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தைச் சேர்ந்த பிடெக் படித்த ஜியாவோ யமாவோ மற்றும் வு யுவான்லும் பிரமோதா பவன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் ட்ரூ கிண்டில் என்ற நிறுவனத்தின் பெயரில் 10க்கும் மேற்பட்ட ஆன்லைன் லோன் செயலிகளை உருவாக்கி சில கோடி ரூபாயை கடனாக கொடுத்து பல கோடி ரூபாயை வசூலித்தது தெரிய வந்தது. சென்னை குரோம்பேட்டையைச் சேர்ந்த அசாகஸ் டெக்னோ சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் இயக்குநர்கள் மனோஜ்குமார், முத்துக்குமார் மற்றும் கணேஷ்குமார் ஆகிய 3 பேர் செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. இவர்கள் பெங்களூருவில் சீனர்கள் நடத்தி வந்த கால் சென்டருக்கு 1600 சிம் கார்டுகள் வாங்கி கொடுத்ததாக ஜனவரி 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு உதவியதாக வோடபோன் நிறுவனத்தின் சென்னை பெரம்பூர் பகுதி விநியோகஸ்தர் ஜெகதீஷ், வோடபோன் நிறுவனத்தின் டெரிட்டரி விற்பனை மேலாளர் சிகாசுதீன், கைதான சீனர்கள் உள்ளிட்டோரும் அதிகாரிகளும் மத்திய உளவுத்துறை அதிகாரிகளும் நடத்திய விசாரணையில் 46 மென்பொருள்களை பயன்படுத்தி பொதுமக்களின் அந்தரங்க தகவல்களை திருடியது அம்பலமாகியுள்ளது. மத்திய அரசு இந்த விசாரணையில் தீவிரமாக இறங்கியுள்ளது. சீனாவை சார்ந்த செயலிகளை பயன்படுத்தி